மூன்றாவது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். தேவ ராஜ்யத்தை காண்பது எப்படி, கிறிஸ்தவத்தின் அத்திவாரம் என்ன என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. கடந்த வாரம் தெளிவாய் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசினார். எப்பொழுது ஒரு மனுஷன் மறுபடி பிறக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் மரணித்தால்தான் மறுபடி பிறக்க முடியும் என்ற ஒரு தெளிவான சத்தியத்தை நம்மோடு கூட பேசினார். நீ மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசினார். வாசிங்க ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், 6வது வசனம், 7ஆம் வசனம், 8, 9, 23. ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9வது வசனம், 23வது வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே மறுபடி எப்படி பிழைப்போம்? நல்ல கவனிங்க. நீ மறுபடி பிறக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உன்னுடைய பாவத்துக்கு நீ மரித்திருக்க வேண்டும். என்ன செஞ்சிருக்கணுமா? உன் பாவத்துல நீ மரிக்கணும். உன் பாவத்துல மரித்தால்தான் நீ மறுபடி பிறக்க முடியும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது நீ பாவத்துக்கு மரிக்க வேண்டும். உன்னுடைய பழைய மனுஷனை சிலுவை மரத்திலே அறைய வேண்டும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டுக் கொள்வதில்லை. மரித்த கிறிஸ்து திரும்ப மரிக்க மாட்டார். ஆமென். கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையிலே அறையப்பட்டார், ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரே தரம் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் மறுபடி மரிக்கிறாரா? இல்லை ஒருக்கா மரித்தாரா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவரை மறுபடி கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி மறுபடி அவர் அப்படி மரண அடக்காரனை செஞ்சு அப்படி ஊர்வலமா கொண்டு போய் மறுபடியே கல்லனுக்கு போடுறோம். அப்படி இல்லையே. அவரு ஒரே தரம் பாடுபட்டு ஒரே தரம் மரித்தார். நல்ல கவனிங்க. ஆனா நாங்க மட்டும் டெய்லி பாவத்துக்கு மரிச்சு இருந்தா என்னைக்கு பாவத்துல கம்ப்ளீட்டா மரிக்க முடியும்? கிறிஸ்து ஒருக்காதானே மரித்தார். அப்ப நான் என்னுடைய எல்லா பாவ குணாதிசயங்களை விட்டு ஒரே தரம் மரித்தால் நான் ஒரே தரம் உயிரோடு இருக்க முடியும். அப்படி நீங்க இன்னும் பாவத்துக்கு சரியாக மரிக்கவில்லை. உங்களுடைய மரணம் இன்னும் சரியாக நடைபெறவில்லை. மறுபடி உங்கள் பாவத்துக்கு மரிக்க தேவாவியான சபையிலே காதுள்ளவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். மறுபடி திரும்ப நாம் அதே தவறை செய்வதனாலே இந்த பாவ மனுஷன் இன்னும் முழுசா மரிக்கிறார். இன்றைக்கு தியானித்த தேவ வார்த்தைக்கு நேராக ஒரு முறை வேதத்தை திருப்புங்க. கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே
தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பாஸ்டர், நீங்க எப்படி நாங்க இன்னும் மரிக்கலன்னு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் மரித்த நாள் தானே நான் மறுபடி ஞானஸ்நானம் பெற்று புதிய மனிதனாய் அற்ப தொட்டி இடப்படுகிற அந்த ஞானஸ்நான தொட்டியிலிருந்து வெளியே வந்து அப்ப எல்லாத்தையும் மறித்து அடக்கம் பண்ணி விட்டு தானே வெளியே வந்து மறுபடி எப்படி நான் மறிக்கல நீங்க சொல்றீங்க? கொலோசியர் புத்தகத்துக்கு என்ன எழுதி பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுதுவது உண்டானால் விபச்சாரம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உட்படுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலத்தில் அவைகளெல்லாம் செஞ்சீங்க. விக்கிரகாராதனை, பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம் இதெல்லாம் செஞ்சு பாவத்துல வாழ்ந்தீங்க. எல்லாத்தையும் ஒரு காலத்துல செஞ்சீங்க. இப்ப செய்வீங்களா? இல்ல. அப்படிதான் சொல்றாரு. அது அர்த்தம் ஒரு காலத்துல செஞ்சீங்க. ஆனா இப்பொழுதோ இப்ப என்ன செய்றீங்க தெரியுமா? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். மேல ஒரு லிஸ்ட் போட்டுட்டு பவுல் சொல்றார், இது எல்லாத்தையும் செய்யல, இது எல்லாமே போயிடுச்சு, இதெல்லாம் செத்துச்சு. சரியா? பவுல் சொல்றார் இதெல்லாம் முடிஞ்சு. ஆனா இப்ப என்ன இருக்கு? 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதோ கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, பொறாமை இருக்கு, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். இன்னும் இவை எல்லாம் உங்களுக்குள்ள மறிக்காம இருக்கு. இவை மறிக்காம நீ பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா மறிக்குதோ அப்பதான் நீ முழுசா வருது. இன்னைக்கு இவைகளை எங்களால மரணிக்க வைக்க முடியவில்லை. இன்றைக்கும் இவைகள் எங்களுக்குள்ள எழும்பி கோபம் மூர்க்கம் ஒரு புறம், இன்னொரு புறம் என்ன எழுதியிருக்கா? பொறாமை. 8ஆம் வசனம் கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை. நிறைய பேர் வம்பு வார்த்தை. இந்த வாய் இருக்கு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவர் இந்த வாயை பத்தி தெரிஞ்சுதான் 32 காவல்காரனை முன்னால நிப்பாட்டி, எப்பா இந்த நாக்கு வெளியே வராம நீ 32 பேரை பாதுகாத்துக்கோ அப்படின்னு 32 பேரை முன்னுக்கு நிப்பாட்டி, எந்த நேரம் இந்த நாக்கு தண்ணியிலே நடந்து, நாக்கு சூடாயிட்டா இந்த நாக்கு கோபம் வந்துடுறதுனால இந்த நேரத்தை தண்ணியிலே வச்சு சூடாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இத பரிசுத்தப்படுத்தி இது உள்ளே எந்த நேரம் மிதக்க விட்டாலும் இதுக்கு அடங்கிட்டு இருக்கிறார். இந்த நாக்கை சரியா வச்சுக்கொள்ள நம்மளால முடியாது. அந்த பைபிள் சொல்லி என்னைக்கு இது மறிக்குதோ அன்னைக்கு திரும்ப 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 கிறிஸ்து ஒரே தரம் தான் சிலுவையிலே அறைந்து மறுத்து போனார். ஏன் இன்னும் எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை என்னால் மறிக்க வைக்க முடியவில்லை? ஏன் எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் இன்னும் அவன் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறான்? நான் சொல்லல, பைபிள் சொல்லு. இன்னும் நான் கிறிஸ்தவத்தின் சரியான அத்திவாரத்துக்குள்ளே போகல. கிறிஸ்தவனாலே பானகேன், நான் மறுபடி பிறக்கணும். இன்னும் நான் மறுபடியே பிறக்கல. நான் எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னை நானே மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியும்? சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்ப பவுல் கம்ப்ளீட்டா செத்து போனனாலதான்
கிறிஸ்து அவனுக்குள் வாழ்ந்தார், கிறிஸ்து ஒருவனுக்குள் வந்தார். அவன் யார்? கிறிஸ்து பிளஸ் கிறிஸ்து ஒருவனுக்குள் வந்தால் கிறிஸ்துவும் அவனும், அதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்துவும் அவனும் இணையணும். கிறிஸ்துவும் அவனும் இணையணுமா இருந்தா பவுல் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் வாழ்கிறேன், ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே. செத்து போயிட்டப்பா, என்னைக்கோ நான் மறிச்சிட்டேன், சிலுவையிலே என்னை அடைந்து விட்டேன். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மறுபடியும் சபைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பாவ வாழ்க்கையை மறைக்க வேண்டும், உன் பாவ சரீரத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படி அறையாட்டி 23ஆம் வசனம் சொல்லுங்க, என்ன நடக்குமா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நீ சும்மா உன் பாட்டில நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம், எல்லாம் சிம்பிளா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் குடிச்ச அக்கினி கடல்ல தள்ளி விடுற நேரம் தான் தெரியும், நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்துதான் சம்பளம் கிடைக்கும். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இங்க சும்மா இருக்கலாம், செஞ்ச பாவம் எல்லாம் இங்க ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கிற கொழுப்புல அவங்க எடுப்பா பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு பிடிச்ச அக்கினி கடல்ல தள்ளி விடுவா, அன்னைக்கு தெரியும், அப்பா நல்ல நேரம் நான் இன்னமா நீ சரியா மறிக்கலையா, உன்னை ஒரேடியா மறிக்க வச்சிருக்க. எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் கம்ப்ளீட்டா மறிக்கணும். அப்பொழுதுதான் கிறிஸ்து எனக்குள் உருவாகுவார். முதலாவது நான் மறிக்க, நான் மரணம் அடைய வேண்டும். இரண்டாவது யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், முதல்ல நான் மறிக்கணும். இரண்டாவது யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. அடுத்தது என்ன சொல்லுகிறார் இயேசு? முதல்ல நீ என்ன செய்யணும்? மறிக்கணும். மறிச்சவன் அடுத்தது அப்படி மறிச்ச மாதிரியே இருக்க கூடாது. உன் வாழ்க்கை மறித்து போயிட்டா எந்த நாளுடைய பரமாரியே கிடக்காது. மறிச்ச நீ போன மாதிரி இருந்தா பரலோகம் போக முடியாது. மறித்து போன நீ மறுபடி மறித்த நீ மரணத்தில் இருந்து மறுபடி எழுப்பணும். மறித்த நீ மறுபடி பிறக்கணும். அப்ப எப்படி மறுபடி பிறக்க முடியும்? எப்படி பிறக்கணுமா? 3:5 சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஒருவன் எப்படி பிறக்கணுமா? ஜலத்திலையும் பிறக்கணுமா, ஆவியிலையும் பிறக்கணுமா? ஜலத்துல பிறக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் தெரியும் ஞானஸ்நானம். ஜலத்துல பிறக்கணும்னா என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜலத்துல பிறக்கிறதுனா என்ன? ஜலத்தில் பிறக்கிறதுனா என்ன? 2:12. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. அப்ப இது ஒரு அடையாளம் மாத்திரம்தான். என்ன அடையாளமா? மறிச்சு மறுபடி இயேசுவோடு எழுப்ப போகிறேன் என்பதை அடையாளமாய் வெளிப்படுத்தும்படியாக தான் நீ ஜலத்துல மறுபடி என்னுடைய பாவ மனுஷன் மறிச்சுட்டான். பாவ மனுஷன் கம்ப்ளீட்டா மறிச்சுட்டான். நான் மறுபடி உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு நான் முழுசா மறிக்காத மனுஷனை கொண்டு போயிட்டு தண்ணீருக்கு அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அது 5 வருஷம் 6 வருஷம் ஆனோன்னு அது மறுபடியும் எழுதி நிற்குது. முழுசா மறிக்காதனால்தான் மறுபடியும் ஆவ மனுஷன் என்றார். எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்து மரணங்களை எரிக்கிற நேரம் மரணம் எரித்து அது சரியா எரியும்.
எரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சரீரம் என்ன செய்யுமா, அந்த படுத்திருக்க சரீரம் அப்படியே மேல எழுப்பி வந்து என்ன தெரியுமா நினைக்கலாம், அந்த செத்து போன மனுஷன் மறுபடியும் எழுப்புறான், கையில ஒரு பெரிய கம்பு வச்சிருக்கோம், ஓங்கி ஒரு அடி அந்த உடம்புக்கு, அதோட மறுபடியும் கீழே வந்து அதே மாதிரி நானும் கையில ஒரு கம்பு வச்சிருக்கேன், கோலை வச்சு ஓங்கி ஓங்கி அடிக்கடி அடிச்சாதான் எலும்பி மறுபடியும் எலும்பி வார திரும்ப கீழே டோப்புன்னு விடுவோம். அது ஏன் அப்படி எலும்பி வருது தெரியுமா? மனுஷன் உடம்புல இருக்க கொழுப்பு, அந்த எண்ணெய், அந்த எண்ணெய் உருக்கி அதுக்குள்ள போகணும்னு அந்த உடம்பு வெட்டிக்கிறதுக்கு தான் அந்த உடம்பு அப்படியே ஊதி எலும்பி வாருது. அதே போல நம்முடைய குணாதிசயங்கள் முழுசா சரியா அழிந்து போகாதனால அது இன்னும் அப்படியே புதுசா உள்ளுக்கு இருக்கு. அதனாலதான் அதை அடக்கம் பண்ணின அந்த உடம்பு திரும்பி கிறிஸ்துவுடனே கூட சரியாக அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னுடைய பாவ சரீரம் சரியாக அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா மறுபடியும் ஒருவரும் எழுந்துவதில்லை. கிறிஸ்துவோடு கூட உன்னை அடக்கம் பண்ணி மறுபடி எழுப்பும்படியும் தான் கர்த்தருடைய சித்தம். சரியா அடக்கம் உன்னாதிசையில உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்றைக்கு கம்ப்ளீட்டா அடக்கம் பண்ணப்படுதோ அன்றைக்கு நீ புது மனிதனாக மாறுவாய். ஜலம் ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளத்தின் ஆராதனை. இரண்டாவது 1 பேதுரு 3:21 வசனம். ஜலத்தினாலான ஞானஸ்நானம்னா என்ன? 1 பேதுரு 3:21 வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. நல்ல கவனிங்க. ஜலத்தின் ஞானஸ்நானம் என்பதற்கு அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது ஒரு உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கையை மறுபடி புதுப்பிக்கிறோம். என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவோடு கூட மரிப்பேன், அவரோடு கூட உயிரோடு இருப்பேன். ஆமென். இந்த பாவ மனுஷனை மரிப்பதன் அடையாளத்தை தான் காட்டுகிறார். இந்த பாவ மனுஷன் மரணிப்பதில் உடன்படிக்கையை தான் நீ அந்த ஜலத்தினாலான ஞானஸ்நானத்தை காட்டுகிறார். அப்ப எத்தனை பேர் சரியா எங்களை மறிச்சு நாங்க ஞானஸ்நானம் எத்தனை சொல்லுவோம்? உள்ள மரணிச்ச பிறகுதான் ஞானஸ்நானம். இந்த உள்ள பாவ மனுஷன் கம்ப்ளீட்டா மறிச்சுட்டாங்க. தேவனுக்கு சொல்லக்கூடிய ஏன்னா நாங்க திரும்பி எழுப்பி ஜலத்திலிருந்து வந்த பிறகு இன்னும் எங்களுக்குள்ள அந்த பாவ சரீரம், இன்னும் அந்த பாவ குணாதிசயங்கள் கிறிஸ்துவோடு என்றைக்கு சரியாய் நீ சிலுவையில் அவைகளை அறிகிறாயோ அன்றைக்கு தான் நீ பரலோகம் போவதற்கு பாக்கியமாக மாறுவீர். இந்த பாவ மனுஷன் நீ மறிக்கணும், மறுபடி ஜலத்தில் பிறக்க வேண்டும். அடுத்தது என்ன சொன்னார்? 3:5 வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அடுத்தது என்னத்துல பிறக்கணுமா? ஆவியில பிறக்கணும். நான் ஏற்கனவே சபையில பேசி இருக்கிறேன், ஆவியில பிறக்கிறேன்னா என்னன்னு சொல்லி. ஆகவே நான் இதை சுருக்கமா உங்களோடு பேச விரும்புகிறேன். ரோமர் 8:1 வசனம். ஆவியில பிறக்கிறேன்னா என்ன? ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பீர்கள். நல்ல கவனிங்க. நாம் மரித்தால், என்னுடைய இந்த பாவ சரீரம் மரித்தால் நான் எதுல எழும்புவேன்? ஆவியில எழும்புவேன். ஆவியில எழும்புனா என்னுடைய நடக்க எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய நடக்கையா இருக்கணும். நல்ல கவனிங்க. நான் ஆவியில தான் நடக்கணும். எதுல நடக்கணும்? என் நடக்க ஆவிக்குரியதாக மாறினாதான் நான் ஆவியில பிறந்தேன்னு சொல்ல முடியும்.
என் நடக்க ஆவியில இல்லையா, என்னுடைய வாழ்க்கை நடக்க ஆவியில இல்லையா, இல்லைங்க ஆவியில பிறக்கல. என்ன சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆவியில தான் நடக்குது, ஆவியில என் வாழ்க்கை ஆவியில தான் நடக்குது, என் வாழ்க்கையை சரியா ஆவியானவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. எந்த மனுஷனுடைய சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை தான் சொல்றார், நீ ஆவியில் நடத்தப்பட, நீ ஆவியில நடக்கணும். வாழ்க்கை ஆவிக்குரிய நடத்தையாக மாறும். நடவடிக்கை எல்லாம் ஆவிக்குரியதாக மாறும். அப்பதான் நீ எதுல பிறப்ப, ஆவியில் பிறந்தேன் என்று நீ நிரூபிக்க வேண்டுமே. ஆனால் உன்னுடைய நடக்க ஆவியில இருக்கணும். இரண்டாவது 5ஆம் வசனம், அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இரண்டாவது சிந்தனை ஆவிக்குரியதாக மாறும். ஆவியில நடக்கணும், ஆவியில சிந்திக்கணும். என்னுடைய சிந்தனை என்னுடைய நடக்கையும் ஆவிக்குரிய. சிந்திச்சா கூட நீ ஆவியில சிந்திக்கணும், மாம்சத்தை நீ சிந்திக்க கூடாது. அடுத்த வசனம் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக வாழுவோம். 14ஆம் வசனம், 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு, நீ ஆவியில பிறந்தா நீ ஆவியில தான் நடக்கணும், நீ ஆவியில பிறந்தா நீ ஆவியில தான் சிந்திக்கணும், நீ ஆவியில பிறந்தா நீ கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கணும், நீ ஆவியில பிறந்தா கிறிஸ்துவின் புத்திரனாய் இருக்க. இந்த குணாதிசயங்கள் இருந்தாதான் நீ ஆவியில் பிறந்தவன் சொல்ல. பாவ மனுஷனை மரணிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய புதிய மனுஷனை ஆவியில் பிறந்தோம். சும்மா சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்புறது, அபிஷேகத்தில் நிரம்புறது, இதெல்லாம் ஆவி கிடையாது. இது ஆவியானவர் எங்களுக்குள் வருவதற்கான ஒரு அடையாளம் மாத்திரமே. அபிஷேகத்தில் நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம், அப்படியே தேவ பிரசன்னம் வந்து கீழே விழுறோம், இதெல்லாம் பிறகு சொல்லல. ஆனால் இவை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிற அடையாளம் மாத்திரம்தான். இது வெறும் அடையாளம். தேவ பிரசன்னத்தில் அவர் துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது தேவ மகிமை எங்களுக்குள் இறங்குது, இது ஒரு அடையாளம். ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இதோடு ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவியில நிரப்புறோம், ஆவியில இருக்கோம், அதோட போயிடும். அதல்ல, ஆவிக்குரிய பிறப்பு உனக்குள்ளே வர வேண்டும். born again நீ ஆவியில மறுபடி பிறக்கணும். ஆமென். நீ மாம்சத்தை மனுஷிட்ட, ஓகே, நான் மாம்ச மனுஷரை கொண்டுட்டேன், சரி, ஆனா ஆவியில பிறந்திருக்கிறீனா? நீ ஆவியில பிறந்தா உன் மாம்சம் இனி நடக்காது, உன் மாம்சத்துக்கு சித்தமான இடங்களுக்கு போகாது. நீ ஆவியில பிறந்தா ஆவிக்குரிய நடக்கை தான் உன் வாழ்க்கையிலே இருக்கும். நீ சிந்தனை பண்ணினால் கூட ஆவிக்குரிய விதமாக தான் சிந்திப்பார். எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக தேவனுக்கு பிள்ளையை போல எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொண்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்தால் அவரோடு கூட உயிரோடு அப்படி அவரோடு கூட நீ ஆவியில மறுபடி பிறந்த ஆவியில சிந்திக்க, ஆவியில நடப்ப, ஆவிக்குள்ளவளா இருப்ப, தேவனுக்கு அதெல்லாம் காலை நேரத்தில் ஆண்டுகளின் நோக்கம் அதுதான்.
not born again, I must be filled with the Holy Spirit. I must be created like the Holy Spirit. I must be live like the Holy Spirit. நான் மறுபடி பிறந்தா நான் பரிசுத்த ஆவியின் நபர்கள், பரிசுத்த ஆவியில வாழணும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் எனக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த வாழ்க்கையை நாம் மாறணும். தேவனை நீ பிரதிபலிக்கணும். உன்னை பார்க்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து இவனுக்குள் இருக்கிறார். அன்றைக்கு கலிலேயராகிய அந்த மனுஷர்களை கண்ட பொழுது இவர்கள் யார் என்று சொன்னார்கள்? கலிலேயர்களாகிய மனுஷர்களை கண்ட பொழுது சுற்றி இருந்தவர்களா என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். பேர் வந்துச்சு. இவங்களா யாரு? கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவன் சொன்னாங்க நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க என்ன மதம்? நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்ங்கிறது ஒரு மதம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்து உனக்குள் வாழுவதை நீ பிரதிபலித்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பாக நீ மாற வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மறுபடி பிறக்கணும். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மறுபடி செயல்படணும். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே உன்னை அவருக்குள்ள வைத்துக் கொள்ளணும். நீ தேவனுடைய பிள்ளையாக மாறணும். அப்பொழுதுதான் நீ சரியான கிறிஸ்தவன். எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தவனா கிறிஸ்தவன் கிடையாது. நீ எப்ப கிறிஸ்தவன்? என்றைக்கு கிறிஸ்துவை உனக்குள்ளே பிரதிபலிக்கிறாய், நீ கிறிஸ்டியன் என்கிற பேரை உன்கிட்ட போட்டு வேலை. நீ அவரை ரிஃப்ளெக்ட் கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா, இப்ப நீங்க போய் கண்ணாடியை பார்க்க முன்னால நீங்க விளங்குவீங்களா, குரங்கு விளங்குமா? சொல்லுங்க, யாரு விளங்குவா? இப்ப கிங்ஸ்டன் போயிட்டு கண்ணாடியை பார்த்தா நான் விளங்குவா? கிங்ஸ்டன் தான். அதே மாதிரி நீ என்னைக்கு ஆவியில பிறக்கிறீங்களோ அதுக்கு பிறகு என்னுடைய சரீரம் அவர் இங்கே இல்லை. உன் சரீரம் அங்க இல்லை, கிறிஸ்துதான் உனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் சொல்றேன், அதுதான் போக சொல்றேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் இல்லப்பா, நான் செத்துட்டேன், நான் அடக்கம் பண்ணிட்டேன். அன்றைக்கு சிலுவையிலே என்னை அறைந்து விட்டேன். என்றைக்கு கல்வாரி பாடை நினைத்தேனோ அன்றைக்கே என்னை சிலுவை மரத்தில் அரைஞ்சிட்டேன். இன்னைக்கு நான் அல்ல, கிறிஸ்து இருக்கிறார். எனவே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். தேவன் எனக்குள் பிரதிபலிக்கிறபடினாலே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் என்னை அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய நடத்தையை பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய சிந்தனையை பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய புத்திரனாக மாற வேண்டும். நான் அவருக்கு உட்பட்டவனாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நான் சரியான கிறிஸ்தவன். ஆமென், ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவத்தின் அத்திவாரமே இதுதான். அத்திவாரமே சரியா நம்ம போடாம அதுக்கு மேல கட்டிக்கொண்டே போனா ஒரு நாளைக்கு ஸ்ட்ராங் இல்லாம போற நேரம் அத்திவாரம் விலகும். கீழே மண் அப்படியே மண்ணுக்குள்ளே இறங்கி போகும். ஆமென். அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லாட்டி ஒரு நாளைக்கு பில்டிங் எங்க இறங்கும்? நான் கீழே இறங்கும்படி உண்டாக்கப்பட்டவன் அல்ல, மேலே போகும்படி உண்டாக்கப்பட்டவன். நான் மேலதான் போகணும், நான் மேலதான் போகணும், நான் மேலதான் போகணும். நான் அவரோடு கூட சிங்காசனத்திலே, அவருக்கு வலது பாரசத்திலே உட்கார வேண்டும். ஆமென். காலை நேரத்திலே
சரியான அத்திவாரத்தை உனக்குள்ளே போடாது. ஒரு சரியான ஃபவுண்டேஷன் இருந்தாதான் அந்த பில்டிங் எனக்கு சரியா கட்டலாம். என்ன ஃபவுண்டேஷன்? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறேன். நான் கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா நான் கிறிஸ்துவ பிரதிபலிப்பேன். கிறிஸ்துவ பிரதிபலிச்சா மனுஷ குணாதிசயங்கள் எனக்குள்ள வராது, மனுஷ இயல்புகள் எனக்குள்ள வராது. நிறைய பேர் பிழை செஞ்சு சொல்றது, நானும் மனுஷன் தானே. நீ மனுஷன் இல்லையே, நீ மனுஷன் மரணத்தில் அடக்கம் பண்ணிவிட்டாய். நீ கிறிஸ்தவன், நீ மனுஷன் அல்ல, நீ கிறிஸ்தவன். நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் வரும் தானே, நானும் மனுஷன் தானே, நானும் பாவம் செய்வேன் தானே. நான் மனிதன் இல்ல, நான் கிறிஸ்தவன். கிறிஸ்து எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தினால் நீ பிறந்த, அப்ப நீ மாம்சம். கர்த்தர் மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன் மாம்சமாய் இருந்தான். அவனுக்கு என்னன்னு சொன்னார்? மனிதன் சொன்னார். என்ன சொன்னார்? மனிதன். மண்ணினால் ஒரு ஒருத்தனை உண்டாக்கி அவனுக்கு என்ன சொன்னார்? இவன் மனுஷன். ஏன்? அவன் என்னத்தினால் உண்டாக்கப்பட்டவன்? மாம்சத்தினால். மண்ணு மாம்சமாய் மாறினது. ஆனால் இன்னைக்கு அந்த மண்ணை நீ எங்க கரைச்சிட்ட? தண்ணி உள்ளுக்கு போனா மண்ணு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கரைஞ்சி திரும்ப ஊட்டிட்டு வர மண்ணு சரியா கரையாது. அடுத்த இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து உங்களை முக்கி விழுந்து மாம்சம் அப்படியே கரைஞ்சு போனாதா? ஆவியினால் பிறப்பது ஆவியால் பிறப்பு. நான் மாம்சத்துல பிறந்தா நான் மாம்சம், நான் மண்ணு. நான் இப்ப மண்ணல்ல, என் மண்ணு மறிச்சுட்டேன். இப்ப நான் யாரு? நீதான் தேவன். உனக்குள்ள ஆண்டவர் இருந்தா நீ தேவனாய் மாறு. அவருடைய நோக்கம். ஏன்? ஆதியாகமம் 1வது அதிகாரம். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என்ன புது டாக்டர் சொல்றீங்க, நான் கடவுளா? கரெக்டுங்க. ஆதியாகமம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவன்? ஆசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் இல்ல 1வது அதிகாரம் 26வது வசனம். இந்த தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் நமது நான் ஆண்டவர், நான் தேவன். எனது சாயலாக எனது ரூபத்தின்படி ஒருவனை உண்டாக்குவேன். என்ன பார்க்கிற நேரம் நல்லா கவனிங்க. இப்ப இவான்ஸ்ல பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க அப்பா மாதிரியே. அப்ப என்ன இருக்காது? நீங்க அப்பா, உங்க அப்பா புரியுதா? யாருக்கு? உனக்கு தான். இப்ப நான் போனாலும் ஒண்ணுதான், எங்க அப்பா போனாலும் ஒண்ணுதான். ஆமென். இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை பார்க்கிறவன் என் பிதாவை காண்கிறான். இயேசுவை பார்த்தவன் பிதாவை காணணுமா இருந்தா என்ன பார்க்கிறவன் யாரை பார்க்கணும்? நான் பிதாவை பின்பற்றுகிறேன். அவரை போல ஆக உண்டாக்கப்பட்டேன். அவருடைய நோக்கம் என் உள்ள என்ன மாதிரி வருவான். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க?
நீ என்ன மாதிரி வரணும், நீ என்ன மாதிரி வரணும், நீ என்ன மாதிரி வரணும், நீ ஒரு நாளுக்கு என்ன மாதிரி இருக்கணும். அவருடைய நோக்கம் என்ன? என் பிள்ளை இப்ப சொல்லுங்க, நீங்க தேவனா இல்ல? பிசாசு இந்த மனுஷன் தெரிஞ்சு கொள்ளாதனாலதான் பிசாசு வந்து சொல்றான், குறுக்கு வழியில நான் உனக்கு தேவனாகிறதுக்கு சொல்லி தருவா. அப்ப மனுஷனுக்கு இது தெரிஞ்சதுன்னா மனுஷன் என்ன சொல்லிருப்பான்? ஏய், நான் ஒரு பிள்ளை, அவருக்குரியதெல்லாம் எனக்கு தான். அவர் தேவனா இருந்தா நானும் தேவன் தான். நான் இன்னொருக்கு ஆசைப்படணும் தேவனாகணும்னு எனக்கு அந்த ஏன்? அவர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி தானே என்னை படைத்தார். அப்ப அவர் தேவனா நான் யாரு? தேவன். அவருக்குள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. ஆமென். மோசே கடல் மேல கோல நீட்டினான், கடல் பிளந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து கடலை அடக்கினான், கடல் அடங்கிச்சா இல்லையா? எல்லா அதிகாரமும் மனுஷனுக்கு இருக்கு. வானத்துல அப்பத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தார்? 5000 பேருக்கு. வனாந்திரத்திலே மோசே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தார் சிஸ்டர்? 40 லட்சம் பேருக்கு. இயேசு கிறிஸ்து 5000 ஆண்களுக்கு தான் சாப்பிட கொடுத்தார். ஆனால் மோசே அன்றைக்கு 40 லட்சம் பேருக்கு சாப்பிட கொடுத்து முடிஞ்சு. ஏன்னா அவன் தேவனை பிரதிபலித்தான். இன்னைக்கு ஏன் நம்மளால அற்புதம் செய்ய முடியல? நாங்க இன்னும் ஆண்டவரை பிரதிபலிக்கல. இயேசு கிறிஸ்து பிதாவை பிரதிபலிச்சார், அதனால அவரால் அற்புதம் செய்ய முடிஞ்சு. மரித்த லாசரு கல்லறைக்குள்ள இருந்தான். இயேசு கிறிஸ்து வாசல்ல நின்று லாசரே வெளியே வா. மரித்து போன எலிசா அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய எலும்பு பட்டு இன்னொருவன் உயிரோடு இருந்தான். ஏசாவு உயிரோடு இருக்கிறதா லாசருவே வெளியே வாங்கினான். ஆனா இந்த எலிசா செத்து போய் அவன் எலும்பு பட்டே ஒருத்தன் உயிரோட வந்துட்டான். இப்ப சொல்லு, நீங்க யாரு? சொல்லு, நீங்க யாரு? 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 அப்பா தேவன், அவர் இந்த சர்வ கொடி உண்டாக்கினார். நான் அவரை போல மாறணும், நான் அவரை போல மாறணும், நான் அவரை போல மாறணும். இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் இன்னும் முழுமையாக மாறவில்லை. நான் இன்றைக்கு இந்த பாவ மனுஷன மரணமடைய வைத்து ஆவியில மறுபடியும் ஏற்றி ஆவியில நடந்து ஆவியில சிந்திச்சு ஆவியில செயல்படணும். அன்னைக்கு நான் புது மனுஷனா மாறுவேன், புது சிருஷ்டியா மாறுவேன். புது சிருஷ்டி எப்படி மாறினா? இன்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைக்கு தேவ சாயலை, தேவ சாயல்னா என்ன? தெய்வத்துவத்தை இழந்து போனான். பாவம் செய்தனால தான் என்ன செஞ்சான்? தேவ சாயலை இழந்தான். அப்ப பாவத்துக்கு நீ மரித்தால் தேவ சாயலை நல்லதோடு. இந்த காலையில் தெளிவான ஒரு காரியத்துக்கு கற்றுக்கிறார். நீ மறுபடி பிறக்கும் பொழுது நீ இயேசுவை போல மாறணும். உனக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதுதான் மக்களுக்கு சொல்ல முடியும் நீ கிறிஸ்தவன். இதுதான் மறுபடி பிறக்கிற பிறப்பு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் மறுபடி பார்த்துட்டீங்க? போன தருமா இத்தனை பேர் அடக்கம் பண்ண யாருமே கை வளர்க்கலாம். நான் சரியா மறிக்கல. எத்தனை பேர் மறைச்சிட்டீங்கன்னு கேட்டேன். நான் இன்னும் மறைக்கல. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் மறுபடி பிறகு? கிறிஸ்தவர்களாகி நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று மார்க்கத்துகிற நாங்கள், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாங்கள் இன்னும் மறிக்கவும் இல்லை, இன்னும் மறுபடி இறக்கவும் இல்லை. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இன்னும் மறுபடி பிறக்கல, ஆனா பிறக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற சத்தியம் விளைவிச்சு இன்னும் வேலையா? நீ கை வைக்கிறதா எனக்கு தெரிய உனக்கு வேலைச்சு. நான் சரியா மறைக்கல, நான் மறைக்கணும் பாஸ்டர். நான் மறுபடியும் கேட்கணும், நீ
மறுபடி பிறக்க போகிறாய். தேவனை போல மாறப் போகிறாய். தேவ சுபாவம் உனக்குள்ளே வரப்போகிறது. தேவ சுபாவத்தை கர்த்தருக்கு தரப்போகிறார். அதன் பின்பதாக நீ தேவனை போல மாறுவாய். ஆமென். ஆமென். எனக்குள்ள இருக்கிற மனுஷன் மறைக்கும், மாம்சம் மறைக்கும். நான் மறுபடியும் இருக்கணும். யாரை போல இருக்கணும்? தேவனை போல இருக்கணும். அதுதான் அவரோடு. இப்ப வாசிங்க ரோமன் 8ஆம் அதிகாரம். நிறைய பைபிள் வசனங்கள் நாங்க தெரியாம வாசிக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு அர்த்தம் விளங்குது. 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு நீங்க விட்ட இடத்துல வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. நல்ல கவனிங்க. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரை, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அடித்தால் பிறப்பீர்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார், அவன் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுவான். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மாறும். நாம் மறிக்கணும், கம்ப்ளீட்டா மறிக்கணும், கிறிஸ்துவோடு உயிரோடு. அதைதான் ஆண்டவர் இந்த கால நேரத்திலே ஆண்டுகிறார். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவத்தின் அத்திவான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படிப்பட்டவனாய் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிரதானமான நோக்கம். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. நீயும் நானும் சரியா மரணம் அடையணும். சரியா மரணம் அடைந்தால் சரியா உயிரோடு இருப்போம். முடிஞ்சா ரோமர் 8. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறார்கள். மற்றபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட. நல்ல கவனிங்க. நான் நீங்க தேவன்னு சொன்னது சந்தேகமா இருந்தா இப்ப இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரனா உடன் பங்காளி. கிறிஸ்துவுக்கு பங்காளியா இருந்தா நீயும் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு காத்திருக்கிறது. தேவனுடைய புத்திரன் இயேசு கிறிஸ்து. இன்னொரு பெயர் என்ன? தேவனுடைய புத்திரன். நீ யாரு? நீ யாரு? நீயும் தேவனுடைய புத்திரன். அப்ப கிறிஸ்துவுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நீ ஒழுங்கா மறிக்காதனால இன்னும் நீ அதை வெளிப்படுத்த முடியவில்லை. வாசம் முடிச்ச அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே
மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவையெல்லாவற்றிலையும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவன் சரியாய் மரித்து சரியாய் பிறக்கிறான், அவன் சரியான கிறிஸ்தவன். கிறிஸ்து அவனுக்குள் வாசமாயிருந்தார். இந்த காரியத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு நாம் ஆண்டவரே, சரியா எழுப்பல, நீ வாழ்க்கை சரியா